பார்த்தா போதும் என் அழகு குட்டி செல்லம் பலஜன். என்னவா கேசரி பண்ணிவிட்டு ஒன்று சொல்கிறேன். மக்களே அனைவருக்கும் வணக்கம். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்த உடனே எதையாவது செஞ்சு கொடுமான்னு ஒரே தொந்தரவு பண்ணுது பார்த்துங்க. சரி என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணால் கேசரி தான் நம்மளுக்கு ஈஸியானது. அதான் ரவையை வாங்கிட்டு வந்து அப்படியே கேசரி பண்ண போகிறேன். எப்படி கேசரி நான் பண்ணுறேன்றதை பாருங்கள். அதாவது கல்யாண வீட்டில் இருக்கிற கேசரி மாதிரியே நம்ம வீட்டுக்கு வராது, விரைச்சிக்கிட்டு ஒரு மாதிரியே வரும். அதுக்கு என்ன காரணம்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனமாக பாருங்கள் கேசரி எப்படி கட்டுறது. முதல்ல எண்ணெயை விட்டுருங்க. கோல்டு வின்னர் எண்ணெய் வைக்கங்க. எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ரவையை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுக்கலாமா? ஸ்டார்ட். இங்கே பார்த்தீங்களா, இதே மாதிரி ரவையை கருகாமல் வறுத்துக்கிறணும். வறுத்து இதை நம்ம ஒரு இதில் கொட்டி வச்சுக்கிடுவோம். நல்லா தண்ணி விட்டுக்கிறணும். தண்ணியை விட்டுட்டோமா, நல்லா எவ்வளோ தண்ணி ரவைக்கு ஏற்றாப்புல தண்ணியை கரெக்டாக விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கேசரி செய்கிறதுக்குள்ளே வாண்டுக 2 கிச்சன்லேயே உட்காந்துக்கிச்சுங்க. 2 கட்டையும் கேட்டேன். ரெட் கலரில் போடவா கேசரி பொடி, எல்லோ கலரில் போடவாண்டு. என்ன கலரு? எல்லோரும் எல்லோ கலரையே சொல்லிட்டாவதுங்க. அதனால் மஞ்சள் கலரில் போட்டு நம்ம கேசரி இன்றைக்கி செய்வோம். அதுக்கப்புறம் ஏலக்காயை நல்லா தட்டி வச்ச ஏலக்காயை இதுக்குள்ளே போட்டுருங்க. அப்படிதான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி கேசரி ரெடி பண்ணுறன்றதை காட்டுறேன். அதுக்கப்புறம் எந்த இனிப்பு செஞ்சாலும் நான் உப்பு சேர்ப்பேன் பார்த்துக்குங்க. உப்பு சேர்த்தா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இனிப்பு தூக்கலாக கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி தேவையில்லை. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கட்டிப்படாமல் சேர்த்துருங்க. இந்த மாதிரி இது ரவை நல்லா வேகட்டும். நல்லா ரவையை வேக விட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்குறேன்னு இப்போ ரவை நல்லா பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இதில் நல்லா சீனி 1 கப்பு எடுத்து நல்லா சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எண்ணெயை சில பேர் காய வச்சு அப்படியே ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா கேசரி அப்படியே இறுக்கமாக விரைச்சிக்கிறோமுங்க. அப்படி ஊற்றக்கூடாது. இந்த பற்றியெல்லாம் கோல்டு வின்னர் இதை பச்சையாகவே இதில் சேர்த்துறணும். அப்படி சேர்க்குறப்பதான் உங்களுக்கு கல்யாண வீட்டில் கிடைக்கிற கேசரி கிடைக்க மாட்டோம். நீங்கள் இதை தாளிச்சோ அல்லது இதில் முந்திரி பருப்பை வறுத்தோ இதில் கொட்டி ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே என்ன பண்ணிடும், இதாயிரும். ரவை விரைச்சிக்கிறோம் பார்த்துக்கோங்க. அதனால இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாப்பா பிள்ளைகளுக்கு நம்ம சேவ் பண்ணலாம். அப்படி எடுத்து இப்படி வைக்கிறப்ப கரண்டியிலேருந்து அப்படி ஒட்டாமல்